வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதுமே உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்ஸும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்றும் ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு உணவு தயாரிப்பு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவிட போகிறேன். அது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டிலான்னு இல்லை, கேரளாவில் செய்யக்கூடிய ஒரு புதுமையான, நமக்கு அது புதுமை, அவங்க அடிக்கடி செய்வாங்களா இருக்கும். அது சம்மந்தின்னு பேர். அது பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் பொரிப்பாங்க, செய்வாங்க, எல்லாம் செய்வாங்கனால வானலியில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு காரமாக இருக்கணும்னா அந்த நீளமான பட்டை மிளகா போட்டுக்கலாம். அதோடு கூட ஒரு கொஞ்சமாக இஞ்சி போட்டுறணும் தேங்காய் எண்ணெயில். அது மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, எனக்கு குவான்டிட்டி கம்மினால் நான் புளி கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்குன்னா நல்லா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்கணும். இதை நல்லா கொஞ்சம் வறுத்துடணும். கொஞ்சம் மிளகா கொஞ்சம் இதாகிற வரைக்கும், ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை வறுத்துட்டு வறுபடணும். அது வறுத்த உடனே அதோடு கூட அவ்வளோதான். இது 3 மாத்திரம்தான் நம்ம வறுக்க வேண்டியது. மிச்சம்லாம் நம்ம மிக்சிலையோ இல்லை அம்மிக்கல்லையோ வச்சு அரைச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சம்மந்தி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நம்ம துவரம்பருப்பு தொகையல்னு நம்ம செய்வோம். அதை விட கூட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோடு கூட அந்த தேங்காயும் அந்த சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தையும் கூட ஒரு ஈனுக்கு கருவேப்பிலையை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்சியில் பரப்பரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பரப்பரன்னு அரைச்சிட்டு அதை நல்லா தண்ணியும் விடக்கூடாது. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே அதில் போதும். ஸோ சம்மந்தி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்சியில் அரைக்கிறப்பையே நம்ம ஊற்றிடணும். இதுலேயும் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கோம். அந்த டேஸ்ட்டோட சுட சுட சாதத்தில் தேங்காய் எண்ணெயை போட்டு கூட நம்ம அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ரைத்தா போட்டுக்கலாம். வெள்ளரி பிஞ்சு ரைத்தா, இல்லை டாங்கர் மாவு சொல்லுவோம் இல்லையா, அந்த உளுந்து மாவு வச்சு அந்த பச்சடி வச்சுக்கலாம். இல்லை வெறுமாவே நம்ம அப்பளம் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை வடகம் தொட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு, வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான பதிவு. மிக்சியில் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அந்த வறுத்த மிளகாய் வத்தல், இஞ்சி, அந்த புளி 3ஐயும் மாத்திரம் முதல்ல நல்லா பரப்பரன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தேங்காய், உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதை போட்டு நல்லா சாப்பிட்ற பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிடணும். இதுக்கு பேர் கேரளா சம்மந்தி. இப்போது அதை அரைச்சாச்சு, வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்து தேங்காய் இதோடு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் தேங்காய் நல்லா பெரிய மூடியாக இருந்தால் ஃபுல் மூடி போட்டுடலாம். இவ்வளோ பெரிய மூடியாக இருந்தால் நல்லா ஃபுல் மூடி போட்டுடலாம். கொஞ்சம் சின்ன தேங்காயாக இருந்தால் 1.5 மூடி போடணும். அவங்க நிறைய தேங்காய் தான் புழங்குவாங்க. தேங்காய் சேர்த்தா தான் இந்த தொகையில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் நல்ல சின்ன தேங்காய்னால எனக்கு 1.5 மூடி நான் போட்டிருக்கேன். இப்போ உப்பும் ஒரு ஈர்க்கு கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்க்கணும். அங்கே நம்ம ருசியான கேரள சம்மந்தி தயாராக இருக்குது. நம்ம சாதத்தில் பசஞ்சுக்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல சூடான சாதம், ஃப்ரெஷ்ஷாக உறவு ஊற்றின பசும்பால் தயிர் எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லாருமே வாங்க சாப்பிட்லாம். டேஸ்டான சம்மந்தி தொகையல் ரெடியாக இருக்குது. வாங்க, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. மிக்க நன்றி. என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு தருவதற்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.